தூத்துக்குடி அருகே +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதற்கான இந்த விசாரணை என்பது எந்த அளவுக்கு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு? இந்த சம்பவத்தினுடைய பின்னணியையும் பதிவு பண்ணுங்க. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் அந்த வடநத்தம் கிராமத்துல இந்த 17 வயது +2 மாணவி நேற்றைய தினம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த நிலையில மீட்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக கொளத்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் மற்றும் நெல்லை சிறை டிஐஜி சரவணன் உள்ளிட்டோர் நேரடியாக சம்பவ இடத்துல ஆய்வு மேற்கொண்டு அந்த விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான ஒரு அதிகாரிகள் குழு நேரடியாக அந்த பகுதியில் முகாமிட்டு ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அந்த விசாரணையை தீவிரமாக நடத்தி வருகிறார்கள். இந்த சூழலில் தான் தற்போது 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகள் தேடக்கூடிய பணியானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. சிசிடிவி கேமரா, அதாவது அந்த சாலையில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா மற்றும் அந்த கிராமத்தை சுற்றி உள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகள் கைப்பற்றப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்ப ரீதியான விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தற்போது 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு கோணங்களில் அந்த விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். மேக் இந்தியா கிரேட் அகைன். மக்கள் ஆட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும் அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள். பிரேக் ஃப்ரீ நியூஸ். வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள் பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க அப்டேட்டா இருங்க.